Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அறிவாலயம் வந்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். திமுக தேமுதிக இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். திமுக தேமுதிக இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். திமுக தேமுதிக இடையே இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்வதில் மும்முரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தேமுதிக இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ள நிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு திமுகவின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். தேமுதிக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையில் சற்று முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயம் வந்திருந்த நிலையில் தற்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதியில் ஒதுக்கீடு செய்து இன்று கையெழுத்தான நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இதற்காக பிரேமலதா விஜயகாந்த் சற்று முன்பாக அண்ணா அறிவாலயம் வந்திருந்தார். உடன் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோரும் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகளும் வந்திருந்தார்கள். இந்த நிலையில் திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினும் தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கேள்விக்கான விடை தெரிய இருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் தொடர்ச்சியாக கையெழுத்தாகி வருகிறது. அந்த வகையில் முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடனான தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தாகி இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக தேமுதிக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. முதல் முறையாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. அந்த கேள்விக்கு இன்னும் சற்று நேரத்தில் விடை தெரிய இருக்கிறது. அத்தனை கண்களும் அறிவாலயத்தை நோக்கி இருக்கின்றன. எத்தனை தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போது அத்தனை கண்களும் அறிவாலயத்தை நோக்கி இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்தனை கண்களும் அறிவாலயத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது. தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அத்தனை கண்களும் அறிவாலயத்தை நோக்கி இருக்கிறது. தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளே அறியாத ரகசியம் என்னவென்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளே அறியாத ரகசியம் இன்னும் சற்று நேரத்தில் உடைய போகிறது. எத்தனை தொகுதிகள் தேமுதிகவுக்கு என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.